அடியேனுக்கும் குருநாதருக்கும் இடையேதான் விவாதம் வந்தது. ஒரு சிறந்த தத்துவம், உபனிஷத வாக்கியம், அதற்கு சற்றும் ஒவ்வாத ஒரு கருத்தை முன்வைத்தார் குருநாதர். அதை ஏற்க மறுத்து அதற்கு சரியான கருத்தை முன்வைக்க அடியேனின் மனம் ஆணையிட்டது. அடியேனும் ஒரு தெளிவான கருத்தை எடுத்துரைத்தேன். ஆனால் அதை ஏற்காமல் இனி இப்பாடசாலைக்கு அடியேன் வர தேவையில்லை என்று முடிவாகச் சொல்லிவிட்டார். அடியேன் மன்றாடி பார்த்தும் பலனில்லாமல் போய்விட்டது. எடுத்த முடிவை எடுத்ததுதான், நீ செல்லலாம் என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டார் குருநாதர். நீ இவ்வளவு சோகமாக இருப்பதை பார்த்தால் நீ தெரிவித்த கருத்தில் இப்போது உனக்கு உடன்பாடு இல்லையா? அப்படி இல்லை அம்மா. அடியேன் தெரிவித்த கருத்துக்கள், விளக்கங்கள் அடியேனின் சொந்த கருத்துக்களோ விளக்கங்களோ இல்லை. அனைத்துமே சாஸ்திரபூர்வமானது. எனது அருமை தந்தையாலும் முந்தைய ஆசான் மயூரவண்ணன் சுவாமிகளாலும் தகுந்த பாசுரங்களை மேற்கோள் காட்டி திருக்கச்சி நம்பி சுவாமிகளாலும் எடுத்துரைக்கப்பட்ட விளக்கங்களையே அடியேனும் எடுத்துரைத்தேன். ஆனால் அவற்றையெல்லாம் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் ஏற்க மறுத்துவிட்டார். தன் கருத்தை அவமதிப்பதாக எடுத்துக்கொண்டு விட்டார். ஆனால் அவரை அவமதிக்கும் எண்ணம் அடியேனுக்கு கிஞ்சித்தும் இல்லை அம்மா. பிறகென்ன ராமானுஜா, தகுந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாய், அவரோ அதை ஏற்க மறுத்திருக்கிறார். இதில் நீ வருத்தமடைய ஒரு அவசியமும் இல்லை. இருப்பினும் ஏனம்மா இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? திரும்ப திரும்ப அடியேனுக்கும் குருநாதருக்கும் இடையே இப்படி ஒரு தர்க்கம் வருவானேன்? குரு சிஷ்ய உறவில் இப்படி ஒரு பெரு விரிசல் ஏன் வர வேண்டும்? அதை நினைத்துத்தான் வருத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் நீ தெரிவித்த கருத்துக்களை விலக்கிக் கொள்வதாகவும் பொறுத்தருளும்படியும் உன் ஆசானிடம் யாசிக்கப் போகிறாயா? இல்லை அம்மா, இல்லை. அப்படி ஒருபோதும் அடியேனால் சொல்ல முடியாது. அடியேன் தவறான கருத்துக்களை சொன்னால் அல்லவோ யாசிக்க வேண்டும். அடியேன் தெரிவித்த கருத்துக்கள் பூர்வாச்சாரியார்கள் விளக்கி அருளிய ஒப்பில்லா உயர்ந்த விளக்கங்கள், பல சாஸ்திரங்களால் அலசி ஆராயப்பட்ட மிகச்சிறந்த வியாக்கியானங்கள். அப்படி இருக்கையில் அடியேன் அவர்கள் அடியொற்றிச் சொல்லிய கருத்துக்களை விலக்கிக் கொண்டால் அடியேன் அவர்களுக்கு துரோகம் செய்தவன் ஆகிவிடுவேன் அம்மா. அடியேனின் தகப்பனாரோ, மதிப்பிற்குரிய மயூரவண்ணன் சுவாமிகளோ, அன்புக்குரிய திருமலை நம்பி மாமாவோ, மரியாதைக்குரிய திருக்கச்சி நம்பி சுவாமிகளோ அடியேனை அப்படி வளர்க்கவில்லை அம்மா. தகுந்த கருத்தை தகுந்த இடத்தில் தெளிவாகவும் துணிவாகவும் எடுத்துச் சொல்லவே அடியேனை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அடியேன் எடுத்துரைத்த பூர்வாச்சாரியார்களின் கருத்தை என் நிலையிலும் பின்வாங்குவதாக இல்லை. எல்லா விதத்திலும் சாரமான, உயர்வான, தெள்ளத் தெளிவான, சத்தியமான, அறிவுபூர்வமான விளக்கங்களைத்தான் மேற்சொன்னவர்கள் அடியேன் மனத்துள் விதைத்திருக்கிறார்கள். அதை எப்படி அலட்சியப்படுத்துவது? என்னுள் எழுந்த பல சந்தேகங்களுக்கும் அவர்கள் கொடுத்த விளக்கங்கள்தான் சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்க, அதைத்தான் அடியேனும் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தெரிவித்தேன். ஆனால் அச்சம்பவம் அடியேனின் கல்வியை தொடர முடியாமல் செய்துவிட்டது. கல்வியை பூரணமாக கற்க வேண்டும் என்ற தகப்பனாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாகிவிட்டு இப்போது உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் அம்மா, நின்று கொண்டிருக்கிறேன். ராமானுஜா, கவலைப்படாதே. நீயாக உன் கல்வியை துறந்து வரவில்லை, துரத்தப்பட்டு வந்திருக்கிறாய். அதனால் உன் தகப்பனார் நிச்சயம் வருத்தமடைய மாட்டார். அவரின் ஆன்மா உன் மீது ஆசைகளை அளித்துக் கொண்டுதான் இருக்கும். அம்மா, தங்களின் உணர்வுபூர்வமான வார்த்தைகள் மனதிற்கு தெம்பை தருகின்றன. இருப்பினும் தடைபட்ட கல்வியை இனி அடியேன் யாரிடம் தொடர்வேன்? இதுதான் இப்போது என் முன் நிற்கும் கேள்வி. ராமானுஜா, நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுள் எழும் எத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். அவர் திருக்கச்சி நம்பி சுவாமிகள்தான். உன்னை பலவாறாக கல்வி கேள்விகளில் தயார்படுத்திய உன் தகப்பனார் வழிகாட்டியாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அடையாளம் காட்டிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். இன்றும் நம் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் அவர்தான்.
நீ அவரை சென்றடைந்து அவர் காட்டியருளும் வழியில் உன்னை இணைத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும். உன் விசனத்தை போக்கி ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பவர் திருக்கச்சி நம்பிகள்தான். நீ அவரை தஞ்சமென்று அடைந்துவிடு. நீ மேற்கல்வி என்று வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நானும் இப்போதுள்ள சூழ்நிலையில் யாத்திரையும் செல்லப் போவதில்லை. அம்மா, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். செல்ல இருப்பதோ ஒரு புனித யாத்திரை, தீர்த்த யாத்திரை. தாங்கள்தான் அடியேனுக்கு ஒரு தீர்வை அருளியிருக்கிறீர்களே, அதன்படி இன்றைய திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்தித்து அவர் காட்டும் வழியை பின்பற்றிச் செல்லப் போகிறேன். அதே சமயத்தில் நீங்கள் புறப்பட்ட யாத்திரையை நிறுத்தாது ஏற்கனவே நிச்சயித்தபடி தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுங்கள். அது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும். எதையும் யோசிக்க வேண்டாம் அம்மா. அனைத்தும் அந்த பகவான் இச்சைப்படியே நடக்கிறது. அடியேனுக்கும் ஒரு வழியை அவர் நிச்சயித்திருப்பார். நீங்கள் ஒரு குழப்பமும் இன்றி இன்றே யாத்திரைக்கு ஆயத்தமாகுங்கள். சரி ராமானுஜா, நீ சென்று கை கால்களை அலம்பிக் கொண்டு பெருமாளை சேவித்துவிட்டு வா. தளிகையும் ஆகிவிட்டது. மற்றவற்றை போஜனம் செய்த பின் பேசிக்கொள்ளலாம். என்ன நாளூரான், சின்ன எஜமான் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? ஊதிய உயர்வு கொடுப்பதற்காகத்தான். அப்படியா? என்ன அப்படியா? ஏதோ நான் தெரிந்து வைத்திருப்பது போல் கேட்கிறாய். உன்னை போல்தான் நானும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கிறேன். ஒருவேளை உனக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தேன். உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எனக்கு எப்படி தெரியும்? நம் இருவருக்கும் முன்பிருந்தே கணக்கு பிள்ளை இந்த பண்ணையில் இருக்கிறார். அவருக்கு அவசியம் தெரிந்திருக்கும். என்ன கணக்கு பிள்ளை, நாங்கள் இருவரும் பேசுவதை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சின்ன எஜமான் எதற்காக நம்மை ஒரு சேர அழைத்திருக்கிறார் என்பதை சொல்லுங்களேன். நான் என்ன வைத்துக்கொண்ட வஞ்சனை செய்கிறேன்? எனக்கும் தெரியாது. வெகு நாட்களாக பணியாட்கள் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்மை திடீரென்று அழைத்திருப்பதால் ஒருவேளை பணியாட்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த நரசிம்மன் என்ன செய்தானோ? எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தேவையில்லாமல் நரசிம்மனை இதில் இழுக்கிறீர்கள் கணக்கு பிள்ளை? மன்னிக்க வேண்டும். வழக்கமாக அவன்தான் ஏதாவது பிரச்சனை செய்வான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எல்லாம் நல்ல விஷயம்தான். அடியேனின் பணியாட்கள் அடியேன் மீது மிகுந்த அன்பு செலுத்துபவர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்படி ஒற்றுமையாக இருக்கும் பணியாட்களுக்கு மத்தியில் சில வருடங்களுக்கு முன் நாளூரானும் வந்து சேர்ந்தது மேலும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. இப்பொழுது பூபதி வந்தது கூடுதல் பலத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் அடியேன் ஒரு முடிவெடுத்துள்ளேன். அதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் எஜமானரே. அடியேன் எடுத்துள்ள இந்த முடிவிற்கு நீங்கள் எல்லோரும் அடிபணிவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை கட்டளையாக ஏற்று நடக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அது என்ன முடிவென்று சொல்லுங்களேன். அடியேன் இந்த பண்ணை பொறுப்புகளில் இருந்து விலகலாம் என்றிருக்கிறேன். என்ன எஜமானரே, இப்படி இடிபோல் ஒரு வாக்கியம் சொல்கிறீர்கள்? பெரிய எஜமானரும் இல்லாத சமயம் இப்படி ஒரு முடிவு ஏன்? உங்கள் தமிழ் பாசுர பணிகள் முடிந்த ஓய்வு நேரத்தில் நான் நம் பண்ணையின் விஷயங்களை, கணக்கு வழக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நீங்களும் விலகிக் கொள்கிறேன் என்றால் பண்ணையின் பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இல்லை எஜமானி அம்மா அவர்கள் பார்த்துக் கொள்ளப் போகிறார்களா? என்ன நாளூரான், சுவாமியே இதை விட்டு விலகுவது என்று தீர்மானித்திருக்கும் பொழுது நான் மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? அவருக்கு உறுதுணையாக அவருடன் இருப்பதுதான் என் கடமை, தர்மம் எல்லாம். மனம் வெறுத்து போயோ
இயலாமையினாலோ இந்த முடிவை நாங்கள் எடுக்கவில்லை. எங்களுக்கென்று சில குறிக்கோள் உள்ளது, சில லட்சியங்கள் உள்ளது. அதை நிறைவேற்ற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இந்த பண்ணையின் பணிகளில் அடியேன் ஈடுபட்டதன் நோக்கம் எங்கள் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த சொத்தை இரட்டிப்பதற்காக அல்ல. எங்களை நம்பி பலர் இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் நலனுக்காகவும் இதிலிருந்து வரும் வருமானத்தை பகவத் கைங்கரியத்திலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்காகவும் தான் பயன்படுத்துகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே எஜமான். உங்கள் தந்தை கொடைவள்ளல் என்று பெயர் வாங்கினால் அதையும் மிஞ்சும் வகையில் அல்லவா நீங்கள் சிறப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஸ்ரீவத்சாங்கன் என்ற இயற்பெயர் இருந்தாலும் எல்லோரும் உங்களை கூரத்திற்கே ஈசன், கூரேசன் என்றுதானே அழைக்கிறார்கள். அந்த இயற்பெயரையே எல்லோரும் மறந்துவிட்டனரே. கணக்கு பிள்ளை, பெயரளவில் மட்டும் இந்த நாமகரணம் இருந்தால் போதாது. இந்த உலகத்தில் இருக்கும் வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் பகவத் ஞானத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். அதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு வைஷ்ணவனின் கடமை. அந்த வகையில் அடியேனின் குருநாதர் ராமானுஜர் பல பொறுப்புகளை ஒப்படைத்துள்ளார். இதுவரை எப்படி இருந்தாலும் இனி இந்த பகவத் பக்தி மற்றும் ஞானத்தை எப்படி மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்தப் போகிறேன். இந்த கூரம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கும் பிரதேசங்களிலும் அடியேனும் அடியேனின் பாரியாளும் பாசுரங்களின் மகிமையை மக்களுக்கு போதித்து அதன் உள்ளர்த்தத்தை எடுத்துச் சொல்லி அவர்கள் மனதில் பக்தியை ஏற்படுத்துவதற்காகவும் பௌதீக வாழ்க்கையில் திளைத்திருக்கும் அவர்களுக்கு நிரந்தரமானது இதுதான் என்பதை உணர்த்தவும் இருக்கிறோம். பெரும் செல்வந்தன் ஒரே நாளில் பரம ஏழையாக முடியும். ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கும் இளைஞன் அடுத்த க்ஷணமே இறக்கவும் கூடும். இந்த உடலும் சாஸ்வதம் இல்லை. இந்த சுகபோகங்கள், தகுதி, புகழ், பதவி, அந்தஸ்து, உயர்ந்த நிலை எதுவுமே சாஸ்வதம் இல்லை. இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு பகவத் நாமம் ஒன்றே நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை உணர்த்தப் போகிறோம். இதை போதிப்பதற்கு அதிக நாட்கள் தேவைப்படுகிறது. அதனால் உங்கள் பொறுப்பை 3 விதமாக பிரித்திருக்கிறேன். பிரசாத சேவையை கணக்கு பிள்ளையும், பண்ணையின் பராமரிப்பை நாளூரானும், பணியாட்களுக்கும் மற்ற மக்களின் தேவையை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை பூபதியும் பார்த்துக் கொள்ளட்டும். இதில் அடியேனின் மாமனார் ஆண்டாளின் தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அடியேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டுதான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். அதற்காக கூரத்தை விட்டே செல்லப் போகிறேன் என்பதில்லை. அவ்வப்பொழுது இங்கு வந்து சென்று கொண்டுதான் இருப்பேன். இடையில் பண்ணையை பராமரிப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை பூபதியிடம் கொடுத்துவிட்டு செல்கிறேன். அதிலிருந்து தேவையான தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? என்னிடமா? என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்தா ஒரு பெரிய தொகையை கொடுக்க போகிறீர்கள்? ஏன், அதில் என்ன தவறு? நீங்கள் தான் ராஜ்ய பரிபாலனம் செய்தவர். அதற்குண்டான அனுபவமும் தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த பரிபாலனத்தை சரிவர செய்திருந்தால் என்னிடம் ஒப்படைப்பதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நானோ தவறுகளும் சூழ்ச்சிகளும் செய்தவன். அதே காரணத்திற்காகத்தான் இதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நல்லவன் எப்பொழுது வேண்டுமானாலும் கெட்டவனாக மாறலாம். ஆனால் தவறு செய்து திருந்தியவன் அதன் பின் என்றும் தவறு செய்யவே மாட்டான். உங்கள் மீது அடியனுக்கு பரிபூர்ண நம்பிக்கை உள்ளது. இனி இந்த பண்ணையை முழுவதும் நிர்வகிப்பது உங்கள் மூவர் கையில்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
சுவாமி. பதட்டப்பட வேண்டாம். என்னவாயிற்று ராமானுஜா? எதையோ பறிகொடுத்தது போல் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன விஷயம்? தாங்கள் கோயிலில் ஆலவட்ட கைங்கரியம் முடித்து மதியம் நடை சாத்திய பிறகு இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன அவசரம் ராமானுஜா? அவசரம் மட்டுமல்ல, அவசியமும் கூட. அதுவும் தங்களை தனிமையில் சந்தித்து அடியேனுடைய நிலைமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறது. ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் வாழும் வரை நாம் பிரச்சனையோடு தான் வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதன் தனக்கு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கிறானோ அவன் தவறான பாதையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். பிரச்சனை நம்மை பக்குவப்படுத்தும். அதை சந்தித்து தீர்வு காண்பதுதான் நமது பணியே. தாங்களா இப்படி கூறுவது? பிறகு பூலோகத்தின் விதியே பிரச்சனைகளை சந்திப்பதுதானே. பகவானே பூலோகத்தில் அவதாரம் எடுக்கும் காலங்களில் அவன் சந்திக்காத பிரச்சனைகளா? பகவான் பூலோகத்தில் தோன்றும் பொழுது அவனை சிந்தித்தவர்களை விட நிந்தித்தவர்களே அதிகம். அதிலும் நீ ஒரு கிரகஸ்தன். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பிரச்சனை என்பது இயல்புதானே ராமானுஜா? குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் கவலை இல்லை, பேசி தீர்த்துக் கொள்ளலாம். குருநாதரிடம் பிரச்சனை வந்தால்? என்ன சொல்கிறாய்? மீண்டும் பாடசாலையில் ஏதாவது பிரச்சனையா? அடியேன் கூட தஞ்சமாம்பாள் தான் எதையோ புரிந்து கொள்ளாமல் ஏதோ சொல்லியிருக்கிறாள் என்று நினைத்தேன். அவைகள் மறுக்கக்கூடியதாக இருந்தாலும் எளிதில் மறக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் பாடசாலையில் கல்வி கற்கப் போவது வேதத்தின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆனால் யாதவ பிரகாசரின் பாடசாலையில் மட்டும் அனைத்தும் அனர்த்தங்களாக இருக்கிறது. என்னவாயிற்று ராமானுஜா? யாதவ பிரகாச சுவாமிகளின் வியாக்கியானங்கள் நம் சம்பிரதாயத்திற்கு எதிராக இருக்கிறது. இருக்கட்டும், அதை திருத்தி பணி கொள்ளவே உன்னை எங்க அனுப்பி இருக்கிறோம். இன்று யாதவ பிரகாசர் சத்தியம் அனந்தம் பிரம்மம் மிக அழகாக ஆரம்பித்து அவசியமற்ற அர்த்தங்களுடன் அடியேனை கலங்கச் செய்து விட்டார். என் தந்தையிடமும் மாமா திருமலை நம்பிகளிடமும் பகின்ற சத் விஷயங்களை கொச்சைப்படுத்தி அடியேனை இம்சித்து விட்டார். ஆனால் அதை ஏற்காமல் இனி இப்பாடசாலைக்கு அடியேன் வர தேவையில்லை என்று முடிவாகச் சொல்லிவிட்டார். ஜாலி என்ற பெயரில் சில இளைஞர்கள் செய்யும் அட்டூழியமும் அதனால் அவர்களை பூனை கூட பழிவாங்கும் என்ற நம்பிக்கையும் தந்திருக்காரு. நீதியை சொல்ல வந்த மியாவ் நல்ல ஓசை.